குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்டு ரிவிஷன் 10th ஸ்டாண்டர்ட் தேர்டு ரிவிஷன் டெஸ்ட் சோஷியல் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எத்தோப்பியன் ஃபோர்ஸஸ் டிஃபிட்டட் இட்டாலியன் ஃபோர்ஸஸ் எவ்ரிவேர். எத்தோப்பியன் படை இட்டாலிய படையை எந்த இடத்துல தோல்வியுற செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து அட்டோவா. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஹூ செட் அப் த சத்யாகிரகா கேம்ப் இன் உதயவானம் நியர் மெட்ராஸ். அதாவது மெட்ராஸ் பக்கத்தில் உதயவானம் என்ற இடத்துல சத்யாகிரகா கேம்பை யார் வந்து அமைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பிரகாசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் வாஸ் த வார்சா பேக்ட். இது வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் வரணும், டிசால்வ்டு இருந்து சேர்ந்து வரணும். வார்சா பேக்ட்னா வார்சா ஒப்பந்தம் எப்பொழுது கலைக்கப்பட்டது? டிசால்வுடன் கலைக்கப்பட்டது 1991. நெக்ஸ்ட்டு, லொகார்னோ ட்ரீட்டி வாஸ் சைன்ட் இன் த இயர். அதாவது லொகார்னோ உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா 1925. நெக்ஸ்ட்டு, ஹூ அண்டர்டுக் த சால்ட் சத்யாகிரகா யாத்ரா ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேதாரண்யம் வரலையும் சத்யாகிரகா பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நோன் அஸ் த வீவிங் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் அதிகமாக வீவிங் கேபிட்டல் கேட்குறாங்க. அதாவது அதிகமாக துணியெல்லாம் நெய்கிற இடம், நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஆனால் இங்கே வீவிங் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. கேபிட்டல்னு பார்க்கும்போது கரூர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, லொக்கேஷன் ஆஃப் நேஷ்னல் விண்ட் எனர்ஜி கார்பரேஷன். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, விண்டு மேல் அதிகமாக இருக்கிற இடம்னா நமக்கு கன்னியாகுமரி ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விண்ட் எனர்ஜி கார்பரேஷன்னா அந்த விண்ட் எனர்ஜினுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது? கார்பரேஷன்னா ஆஃபீஸ். ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இதெல்லாம் புக்கில் இல்லாத கொஸ்டின், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. த பிளேஸ் வேர் இந்தியாஸ் ஃபஸ்ட் ஜூட் பிளான்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. ஜூட்டுனா சணல், அது இருக்கிற இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா, வெஸ்ட் பெங்காலில் கொல்கட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் வந்து புத்தகத்தெல்லாம் இல்லாதது, புக் பேக் கொஸ்டின் கிடையாது. நிறைய புக் பேக் கொஸ்டின் இல்லாமல் கேட்டிருக்காங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் ஆர் ஹைட்ரஜன் அண்டு டேஷ். அதாவது பெட்ரோலியத்தில் என்ன அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், அது கூட கார்பன். ஆன்சர் வந்து கார்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாஸ் கோஸ்டல் ரீஜியன் இஸ் ஹோம் டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கோஸ்டல் ரீஜியன் கடற்கரை ஓரத்தில் அதிகமாக லார்ஜஸ்ட் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். ஆன்சர் வந்து விசாகப்பட்டினம். அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கிற இடம் சோட்டா நாக்பூர் பிளாட்யூ. அந்த சோட்டா நாக்பூர் பிளாட்யூ கடற்கரை ஓரம் இல்லை, இன்லேண்டில் இருக்குது, நாட்டுக்குள்ளார இருக்குது. ஆனால் கோஸ்டல் ரீஜியனில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் அதிகமான அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்குது. இதுவும் புக் பேக் கொஸ்டின் கிடையாது. நெக்ஸ்ட், த அத்தாரிட்டி டு ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா ரெஸ்ட் வித். அதாவது இந்தியாவினுடைய அந்த பவுண்டரிஸை மாற்றக்கூடிய உரிமை அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் போத் ஹவுசஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. நெக்ஸ்ட்டு, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் லொக்கேட்டட். இதுவும் புக் பேக்கில் கிடையாது. 2 மார்க்கில் வரும் பிரிக்ஸை பற்றி. ஆனால் பிரிக்ஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது வந்து சைனாவில் ஷாங்காய்ன்ற இடம். முக்கியமாக சைனாவில் எங்கே இருக்குன்னா ஷாங்காய். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு ஜிடிபி. ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது ரிலேட்டடு இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுனா ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு நோ அபவுட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதார வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஜிடிபியில் ரிலேட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் டு நோ அபவுட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் த மணி சப்ளை. அதாவது
ப்ராப்ளம்ஸ்னால் பிரச்சனை, இன்ஃப்ளேஷன் அதாவது வாட்டம் பணவீக்கம் அதை பற்றின பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அதுவும் ரிலேட்டடாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் அப்புறம் பார்ப்போம். ஃபோர்த்து, ஹெல்ப் டு எவாலுவேட் பர்ச்சேசிங் பவர். அதாவது நமக்கு பர்ச்சேசிங் பவர் இருக்கா இல்லையான்னு மதிப்பீடு செய்யறதுக்கு பயன்படுதுன்றாங்க. ஸோ இது 3 ரிலேட்டடாக இருக்குது. எது ரிலேட்டடாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சி ஆப்ஷன், யூஸ்டு டு மெஷர் த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதாவது ஒரு பொருளினுடைய குவாலிட்டி அப்படின்னா தரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது ஜிடிபி, பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஜிடிபி. அப்போ பொருளினுடைய தரத்தை தெரிஞ்சுக்கிறது கிடையாது, அதுதான் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினே தப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் பியர்ல் ஹார்பர் இன்சிடெண்ட் எப்போனா டிசம்பர் 7, 1941 இப்போ தான் வரும். பியர்ல் ஹார்பர் இன்சிடெண்ட் நடந்தது. இதில் கொஸ்டினுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த கொஸ்டினை தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின் கிடையாது, இது கிடையாது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இதுவும் இருக்குது, இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது இல்லை அப்படின்னா இது இந்த கொஸ்டின் இல்லை. அதுக்கப்புறம் இதுவும் அதில் இல்லை, புக் பேக்கில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா கோஸ்டல் ரீஜியன் இது கிடையாது. அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது கிடையாது. அதுக்கப்புறம் இது 5 மார்க் கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க, சூஸில் கிடையாது. 1 2 3 4 5 6 7 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டு, ரொம்ப கஷ்டம். இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா த பியானீர் தமிழ் லிட்டரேச்சர் புக் பப்ளிஷர் கேட்டிருக்காங்க. இங்கே பப்ளிஷ்டு இன் இயர் 1812னா திருக்குறள் வரணும், இதுதான் புக்கு உள்ளார இருக்குது. ஆனால் இங்கே பப்ளிஷர் நேம் கேட்டிருக்காங்க. அப்போ பப்ளிஷர் நேம்னா FW, யாருன்னா FW எலிஸ். இதுவும் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் ஆன்சர் டைரெக்டாக இல்லை, நம்மளாம் நெட்டில் பார்த்து போட்டால் தான் FWELLIS எலிஸ்னு ஆன்சர் இருக்குது. ஆனால் இந்த நேம் அதில் இருக்குது, அவர் பப்ளிஷன்ற அந்த இன்ஃபர்மேஷன் புக்கில் நம்ம 10th புக்கில் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் எ லைன் ஜாயினிங் த பிளேசஸ் ஆஃப் ஈக்குவல் ரெயின்ஃபால். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோ ஹைட்ஸ். இதோடைய ஆன்சர் வந்து ஐசோ ஹைட்ஸ். நெக்ஸ்ட்டு த லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே நீளமான டேம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிராகுட் டேம். ஆன்சர் வந்து ஹிராகுட் டேம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. இதுவும் நம்ம புக்கில் இல்லை, எல்லாமே நம்ம ஜென்ரலாக கேட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஆன்சர் வந்து M. ஃபாத்திமா பீவி. ஃபாத்திமா பீவி இதெல்லாம் புக்கிலே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன். எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூலை 2017. ஓகே, இதுதான் ஃபில்லப்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மேப்பை பார்ப்போம். மேப்பில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா இதில் கல்ஃப் ஆஃப் கட்ச் கேட்டிருக்காங்க. இதுதான் கல்ஃப் ஆஃப் கட்ச், கல்ஃப் ஆஃப் கட்ச். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொங்கன் கோஸ்ட், கொங்கன் கோஸ்ட்டு இந்த இடம், கொங்கன் கோஸ்ட். நெக்ஸ்ட்டு பாம்பன் ஐலாண்ட். சரி, நெக்ஸ்ட் வந்து தாமோதர் டேம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வரும் தாமோதர் டேம். நெக்ஸ்ட்டு மிஷோ ஹில்ஸு, இந்த இடத்துல வரும் மிஷோ ஹில்ஸு. நெக்ஸ்ட்டு மசூலிப்பட்டினம், மசூலிப்பட்டினம் தான் அதில் முசூலிப்பட்டினம் கொடுத்துருக்காங்க, முசூலி பட்டினம்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கிட்ட வரும் முசூலிப்பட்டினம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கிர் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இந்த இடத்துல இருக்குது. இது வந்து கிர் ஃபாரஸ்ட்.
நெக்ஸ்ட் குரு ஷிகார். குரு ஷிகார் வந்து ஆரவள்ளி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதனுடைய பீக்கு தான் குரு ஷிகார். பீக் வந்து முக்கோண டைப்பில் போடணும். இதுதான் குரு ஷிகார். நெக்ஸ்ட்டு விந்தியா ரேஞ்ச். இங்கே வரும், இப்படி வரும். விந்தியா, விந்தியா ரேஞ்ச். பாம்பன் ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள். பாம்பன் ஐலாண்ட் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு இதுக்கும் ஜாயின் பண்ணுற இடம். இதுதான் பாம்பன் ஐலாண்ட். ஓகே, இதுதான் இப்போ இந்தியா மேப்பில் இருக்குது. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டு மேப்பில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து இங்கு வந்து உரியுது, இதில் இருந்தாலும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இதில் வந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இந்த ஏரியா ஃபுல்லாக கோயம்புத்தூர் வரும். கோயம்புத்தூர் நீங்கள் இங்கே எழுதினாலே போதும், மார்க் போட்டுருவாங்க. சேலமில் ஷெர்வராயன் ஹில்ஸ் இருக்குது. இங்கே தான் சேலம் இருக்குது, இங்கே தான் ஷெர்வராயன் ஹில்ஸ். ட்ரிச்சி, ட்ரிச்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்திட்ட வரும். ட்ரிச்சி, ட்ரிச்சி. நெக்ஸ்ட்டு கோஸ்டல். கோஸ்டல் லேண்ட்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கோஸ்ட் ஏரியா தான். இது ஃபுல்லாக கோஸ்ட் ஏரியா. இது எல்லாமே கோஸ்ட், நீங்கள் அப்படியே எழுதலாம். கோஸ்டல், கோஸ்டல். அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டிருக்காங்க? பார்க் ஸ்டேட்டு இங்கே இருக்குது பாருங்கள். பார்க் நீர் சந்தி தமிழில் பார்க் ஸ்டேட், பார்க் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு. அதாவது புலிகேட் லேக்கு தான் பழவேற்காடுன்னு தமிழில் இருக்கிறத அப்படியே எழுதியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டுக்கும் ஆந்திர பிரதேஷுக்கும் பார்டரில் இருக்குது புலிகேட் லேக். இந்த புலிகேட்டு லேக்கு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? பழவேற்காடு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெரினா பீச் எங்கே இருக்குன்னா இங்கே சென்னையில் இருக்குது. சென்னை இங்கே இருக்குன்னா இங்கே தான் மெரினா பீச், மெரினா பீச். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இருக்க 1 மார்க்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பென்னு சரியில்லை, அது இங்கு உறிஞ்சி இது இந்த கொஸ்டின் பேப்பருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆனால் இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின் பேப்பர். இதுவரையும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரை நான் பார்த்ததே இல்லை. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ரெடியாக இருக்குங்க, பப்ளிக்கு ரொம்ப முக்கியம்.